நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்கு உங்களை ஜாஸ்வா டிவி குடும்பமாக இணைந்து வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிறைய கண்ணீரோடு துக்கத்தோடு இருந்து கொண்டு இருப்பீங்க. என்னுடைய இந்த வியாதி மாறாதா? என்னுடைய இந்த படுக்கை நிலை மாறுமா? கடன் பிரச்சனை மாறுமா? என் குடும்பத்தில் இவ்வளவு குழப்பங்கள் இருக்கே, சமாதானம் இல்லாமல் இருக்கே, இதெல்லாம் தீருமா அப்படின்னு நீங்கள் ஏக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கலாம். இன்று இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக, அற்புதம் செய்யும்படியாக விரும்புகின்றார். நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருங்கள். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தலைகளை தாழ்த்தி அப்படியே ஜாஸ்வான ஜபிப்பாங்க. அவர்களோடு இணைந்து நீங்களும் ஜபியுங்கள். இயேசுவை உங்களுடைய இல்லத்தில் கூப்பிடுங்க. இயேசுவே, நீர் இல்லத்தில் வாங்க, என் உள்ளத்தில் வாங்க ஆண்டவரே. நீங்க வந்த இடத்துல அற்புதம் உண்டு, நீங்க வந்த இடத்துல அதிசயம் நடக்கும், நீர் வந்த இடத்துல சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இயேசுவை கூப்பிடுங்க. இன்று உங்களுடைய அற்புதத்தின் நாள். ஜெபிப்போமா? சர்வவல்ல தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவிகளாகி எங்களை ரட்சித்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ராஜா, நீர் பெரியவர், சர்வவல்லவர். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் கூட எங்களையும் கூட ஆண்டவரை நீர் உமக்கென்று பிரித்தெடுத்து ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி ஆண்டவரே பரிசுத்தமாக வாழும்படியான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் இந்த டிவி முன்பாக யார் யாரெல்லாம் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரே இன்று நீர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறீர்கள். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ராஜா, எத்தனையோ வியாதிகளுக்கு நீர் விடுதலை கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவரே இந்த ஜாஸ்வா டிவி நேயர்கள் ஆண்டவரே இந்த டிவி முன்பாக இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி, நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதா, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்காதா, எப்படி என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் ஏக்கத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளை ஒரு விசை நீர் கண்ணோக்கி பார்க்கணுமாறு ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே சகோதரன் இன்று ஜெபத்தை நடத்தும் பொழுது ஆண்டவரே வல்லமையாக உம்முடைய பிரசன்னம் இறங்கணுமாறு ஜெபிக்கிறோம். அக்னிமயமாக ஆண்டவர் நீர் அவர்களை தொடணுமாறு ஜெபிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வசனங்கள், வார்த்தைகள் ஆண்டவரை அவர்களை உயிர்ப்பித்து சுகத்தை கட்டளையிடணுமாறு ஜெபிக்கிறோம். ஒரு நல்ல சமாதானத்தை கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையை நமக்கு செலுத்துகிறோம். ராஜா, எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். நீர் பெரியவர், சர்வ வல்லவர். நீர் ஆளுகை செய்கிறவர். ராஜா, சர்வத்தையும் படைத்தவர். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் முடியாத ஆண்டவர், உம்மால் சுகப்படுத்த முடியாத ஒரு வியாதி ஒன்றுமே இல்லை. ராஜா, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்ம மத்தியில் பிரசன்னராக இருக்கிறார். உங்கள் வீட்டில், உங்கள் அருகாமையில் உங்களை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். இயேசு கவனித்து கொண்டு உங்களை தினம் தினம் காப்பாற்றி வந்தவர். அவரை நீங்க தான்ப்பா என்னை காண்பவர், நீர்தான் என்னை காப்பவர், என்னை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி நம்மளை சுற்றி சுற்றி அவர் சூழ்ந்து இருக்கிறார். நம்ம எங்க இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கல நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன்னு, ஐசியூ யூனிட்ல இருக்கிறேன்னு, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய எண்ணங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு துன்பமான இக்கட்டான சூழ்நிலையிலையும் இயேசுவை நோக்கி பார்க்கிறீங்கல்ல, அதை அவரும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். எனவே எங்களோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடுகிறீர்களா? என்னை காண்பவரே
தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ராஜா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் பற்றி என்னை தினமும் பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தன. என் கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தன. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். என்னை அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்மை காப்பவர் அவர்தான். தினம் நம்மை கண்டுகொண்டு இருக்கிறவரும் அவர்தான். நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார், நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார். நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவரும் அவர்தான். மீண்டுமாக ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த சுகமளிக்கும் ஆராதனை நிகழ்ச்சி மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நிறைய கண்ணீரோடு நிறைய ஜெப குறிப்புகள் வருவதெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறேன், ஏக்கத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஜெப குறிப்புகள் கொடுக்கிறதை பார்க்கலாம். நிறைய கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கிறீங்க.
எனக்கு ஒரு அற்புதம் இயேசு செய்ய மாட்டாரா? அவங்களுக்கெல்லாம் செய்றாங்களே, எனக்கு என் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கலையே, என் வீட்டில் ஒரு சமாதானம் இல்லையே, நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கின்றீர்கள். நிறைய அழுகையின் மத்தியில தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்படியே அழுது அழுதுதான் என் வாழ்க்கை முடிந்து போகும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கின்றார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் அதுல 19வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் அதுல 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அப்படியா, இனி நீ அழுது கொண்டிராய். முதல்ல கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாய், அழுது கொண்டு இருக்கிறாய், புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். என்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிற்று, இனி என்னுடைய வாழ்க்கையில ஒரு பயனும் இல்லை, என்னால வாழ்க்கையில முன்னேற முடியாது, என்னால இந்த வியாதியிலிருந்து எழும்பி வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கின்றீர்கள், புலம்பிக் கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களுக்காகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கூறுகின்றார், இனி நீ அழுது கொண்டிராய். முதலாவது உங்களுடைய அழுகைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். வியாதியோடு இருக்கிறீங்களா? இன்று அந்த வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்கிறார். இனி உங்களுக்கு அழுகை இல்லை. கடன் பிரச்சனையோடு புலம்பி தவித்துக் கொண்டு இருக்கின்றீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த அழுகையை மாற்றும்படியாக கர்த்தர் விரும்புகின்றார். அதற்காகத்தான் இந்த வார்த்தையை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய். சரி, அழுகையை நிப்பாட்டியாச்சு. ஒரு குழந்தை அழுதுச்சு அப்படின்னா முதல்ல அதோட அழுகையை எப்படி நிப்பாட்டணும், அதுதான் ஒரு பெற்றோர்கள், ஒரு தாய் செய்யக்கூடிய காரியம். அதே போல நீங்கள் அழுது கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். முதலாவது அழுகை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி. கூப்பிடுதல் சத்தத்துக்கு இயேசுவே எனக்கு விடுதலையை தாரும் அப்படின்னு சொல்லி, சுகத்தை தாரும், அற்புதத்தை தாரும் என்று கேட்கும் பொழுது அவர் அப்படியே இறங்குகிறது இல்ல, அவர் எப்படி உருக்கமாய் இறங்குகிறார். அப்ப நீங்க இதுவரை நம்ம பாடல் பாடினோமே, என்னை காண்பவரே கண்டுகொண்டுதான் இருக்கிறார். நீங்க எத்தனை நாட்களாக அழுது கொண்டு இருக்கிறீர்கள், எத்தனை நாட்களாக புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள். ஐயோ, எனக்கு இந்த நோய் பிடித்து 18 வருடங்கள் ஆயிருச்சே, 18 வருஷத்துக்கு மேல என்னால இனி என்ன செய்ய முடியும், என் வாழ்க்கை முழுவதுமாக முடிந்து போய்விடுமோ, இப்படியே படுத்த படுக்கையிலிருந்து மரணித்து விடுவேனோ என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் உருக்கமாய் இறங்குவார். பார்த்து கொண்டு இருக்கிறார். 18 வருஷமாக நீங்கள் படுகிற வேதனையை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் வடிக்கிற கண்ணீரை அவர் கண்டு கொண்டு இருக்கிறார். உருக்கமாக இறங்குவார். என் பிள்ளை இத்தனை வருஷம் கண்ணீர் வடிச்சிட்டாங்க, இத்தனை வருஷம் அழுது அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாள். இன்று அவளுடைய கண்ணீருக்கு மாற்றி அவளுடைய கேள்விக்கு நான் பதிலை கொடுக்க போகின்றேன் என்று சொல்லி உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நீங்க என்ன கேட்க போறீங்க, நீங்க எதை கேட்க போகின்றீர்களோ அதை கேட்டு உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைத்திருக்கின்றார். தாயின் கருவில் கண்ட தேவன். நீங்க எப்போ தாயின் கருவில உருவாகுவதற்கு முன்பே உங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பாடுகளை அறிந்திருக்கிறார், உங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று இங்கு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இனி உங்களுக்கு அழுகை இல்லை,
இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, தாய் தந்தையாரே, என் பிள்ளைகளே, எல்லாரும் உங்கள் இனி கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, இனி நீ அழுது கொண்டிராய். உங்களுடைய அழுகை எல்லாம் இன்றோடு முற்றுப்பென்று போயிற்று. இன்னைக்கு நீங்க எதை கேட்கின்றீர்களோ, இயேசுவினிடத்துல எனக்கு இது வேண்டும் என்று சொல்லி எதை கேட்கின்றீர்களோ, இன்று அதை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இப்பொழுதே அதை கொடுக்க போகிறார். அதை நீங்க கேட்கும் பொழுது கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாக உங்களுக்கு அருள போகிறார். என்ன விஷயத்துல அழுது கொண்டு இருக்கின்றீர்கள் என்று சொல்லி பார்த்தோமே என்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரத்துல 1வது வசனத்துல உங்களுக்காக வாசிக்கின்றேன். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். இங்கு ராகேல் ஒரு அழுகிறாள். எதற்காக அழுகிறாள்? தனக்கு ஒரு குழந்தை இல்லை. எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லை, சகோதரிக்கு குழந்தை இருக்கு, ஆனா எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற இல்லாததினால ஒரு அழுகையை அவளை குறித்து பார்க்க முடிகிறது. தன்னுடைய கணவரிடத்தில் கேட்கின்றாள், எனக்கு பிள்ளை வேண்டும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று அழுது புலம்புவதை நம்மால பார்க்க முடிகிறது. அப்போ என்ன கர்த்தர் சொல்ல விரும்புகிறார்? இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலை, ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய கணவர் உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கலாம், அல்லது மனைவி உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கலாம், மாமியார் மருமகள் காயப்படுத்தி கொண்டு இருக்கலாம், வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம், நீங்க போகிற இடங்களில நிந்தைகள் அவமானத்தை சுமந்து கொண்டு இருக்கலாம். இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, குழந்தை இல்லாத காரணத்தினால நீங்கள் இப்படி பாதிப்பிற்குள்ளாக இருக்கலாம். அல்லது எனக்கு வேலை இல்லை, படித்தவர்களுக்கு வேலை இல்லை, நல்ல வேலை கிடைக்கல, கூட குறைவா படித்தவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, ஆனா உங்களுக்கு வேலை இல்லை, அதனால யாரும் உங்களை மதிக்கவில்லை, அதனால அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள். நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஒரு அழுகை, தொழில் இல்லையே அழுகை, இப்படி பலதரப்பட்ட இல்லை என்கிற காரணத்தினால அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். உங்களுடைய வாழ்க்கையில் அதை மாற்றும்படியாக கர்த்தர் விரும்புகின்றார். இங்கு இவளுக்கு குழந்தை இல்லை. இதுல ஒரு சில காரியம் எல்லாம் உடனே கர்த்தர் எனக்கு வேலையை கொடுக்கல, இயேசு எனக்கு வேலையை கொடுக்கல, அல்லது பிசாசு என்னை வேலை கெடுக்க இது இல்லாம பண்ணி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம உடனேயும் யார் மேலேயும் பழிய போட்டு விடக்கூடாது. ஒரு சில காரியங்கள் நம்மிடத்திலையும் குறைவு இருக்கலாம். அந்த குறைவுகளை நம்ம நிறைவாக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நன்றாக இருக்கும். இங்கு இவள் என்ன செய்கின்றாள்? பிள்ளை இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறாள். அதனால அவ என்ன செய்யறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவளுடைய குணத்தை பாருங்க. ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு, அவள் சகோதரி குழந்தை இருக்கு, அவளுக்கு குழந்தை இருக்கு, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அவள் மேல் பொறாமை கொண்டவளாக இருக்கின்றாள். ஒரு நாளும் நமக்கு ஒரு காரியம் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, அல்லது எனக்கு வேலை இல்லை அப்படின்னா எனக்கு வேண்டும் அப்படின்னு தான் கேட்கணுமே ஒழிய, மற்றவர்களிடத்துல அவங்களுக்கு இருக்கு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை என்பது எலும்புருக்கி என்று வேதம் சொல்லுகிறது. அது உங்களை அப்படியே உருக்கிவிடும். பொறாமைப்பட்டு தாவீது பின்பாக சவுல் ஓடிக்கொண்டு இருப்பான்.
அவனை எப்படியாவது கெடுக்கணும், அவனை எப்படியாவது அழிக்கணும், அவன் என் ஸ்தானத்துல ராஜாவாக மாறிவிடக் கூடாது, அவன் ராஜ அபிஷேகம் பெற்றுவிடக் கூடாது, ராஜாவாக அவன் அமர்ந்து சிங்காசனத்துல அமர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி பொறாமையில அவனை போய் விரட்டுறன்னு சொல்லி அதிலேயே தன்னுடைய நாட்களை கழித்து விட்டான். ஏன் இல்லைன்னு சொன்னா கர்த்தரிடத்துல அவன் கேட்டு இருக்கலாம், அவன் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு இருக்கலாம், என்னிடத்துல என்ன குறை இருக்கு அந்த குறையை மாற்றுங்க ஆண்டவரே என்னை மன்னியுன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனா அதை கேட்காம மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டு இருப்பது நிமித்தமாக நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை அந்த பொறாமை குணம் நம்மளிடத்துல இருக்குமாயின் அதை இப்பொழுது அகற்றிவிட வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனையை கொடுக்கிறார். இரண்டாவதாக அங்கு என்ன அப்படின்னா, அவள் யாக்கோபின் இடத்துல கேட்கிறாள், தன்னுடைய கணவரிடத்துல கேட்கிறாள், எனக்கு பிள்ளை வேண்டும். குழந்தை பாக்கியத்தை யாரிடத்துல கேட்க வேண்டும்? எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா யார்கிட்ட கேட்கணுமோ அவர்களிடத்துல தான் கேட்கணும், கர்த்தரிடத்துல கேட்கணும். முதலாவது எதை வேணும்னாலும் சரி இயேசுவின் இடத்துல வாங்க, இயேசுவே எனக்கு இந்த காரியத்துல எனக்கு இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறப்பா, எனக்கு குழந்தை இல்லை, அல்லது எனக்கு வேலை இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு தொழில் இல்லை ஆண்டவரே, எனக்கு வருமானம் இல்லை, நான் தரித்திர நிலையில இருக்கிறேன் ஆண்டவரே, இப்படி இல்லாமையிலே என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது, அதனால எனக்கு இந்த இல்லாமையை மாற்றி எனக்கு கொடுங்கப்பா, எனக்கு இது தேவையாக இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல கேட்கணும். ஆனா இவ எங்க போய் கேட்கிறான்னா தன்னுடைய கணவர் இடத்துல போய் கேட்கிறா, எனக்கு குழந்தை வேணும். கணவரால் நிச்சயமாக கொடுக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் உங்க கடன் பிரச்சனைக்கு யாரை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? எங்க அவங்க நமக்கு பணத்தை கொடுத்துருவாங்களா, இந்த பேங்க்ல பணம் கிடைச்சிருமா, இவங்க சிபாரிசு இருந்தா நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பதவிகளை நம்பி இதை நம்பி ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களா? மனிதர்களை நம்பி நிச்சயமாக ஏமாந்து விட வேண்டாம். இயேசுவின் இடத்துல கேளுங்க, இயேசுவே நான் இப்படிப்பட்ட குறை உள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு இந்த குறைவுகளை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்துல இயேசுவின் இடத்துல கேட்டா இயேசு நிச்சயமாக உங்களுக்கு அதற்கு வழிவாசல்களை திறந்து கொடுப்பார். நிச்சயமாக நீங்க என்ன கேட்க யாரிடத்துல ஒரு ஆலோசனை கேட்க போறீங்கனாலும் சரி இயேசுவின் இடத்துல கேட்டுட்டு ஜெபித்து விட்டு நீங்கள் செல்லுங்கள். அந்த யாரிடத்துல ஆலோசனை கேட்க போகின்றீர்களோ அவரிடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாம எனக்கு அவங்க உதவி செய்வாங்க, அல்லது அவங்க நல்ல பணம் வச்சிருக்கிறாங்க, அவங்க வட்டிக்கு கொடுக்கறாங்க, அவங்களிடத்துல போய் கேட்டா எனக்கு பணம் கிடைச்சிருன்னு போனீங்கன்னா நிச்சயமா தரமாட்டாங்க. நிச்சயமா உங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்காது, அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. திருப்பி நீங்க உட்கார்ந்து அழுது கொண்டுதான் இருக்க வேண்டும். இயேசுவின் இடத்துல நீங்கள் கேளுங்கள். வேதத்துல அன்னாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். குழந்தை இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தா வருஷம் வருஷம் ஆலயத்துக்கு போவாங்க, பலியிடுவாங்க, எல்லா காரியம் செய்து கொண்டிருந்தார். கணவர் மிகவும் நேசித்தார், அவளுக்கு 2 தனையான பங்கை அவள் கொடுத்து கொண்டுதான் இருந்தார். கணவனை குறித்து எந்த கவலையும் இல்லை. ஆனா அவளுடைய நாச்சியார் மாத்திரம் அவளை மனம் அடிவாக்கி கொண்டே இருந்தாள், வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தாள். இவ அதை நினைச்சு அந்த வேதனையை நினைச்சு அழுது 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 புலம்பி ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்துக்கு போகிற நேரத்துல எல்லாம் அழுது கொண்டுதான் திருப்பி வந்து கொண்டிருந்தார். ஆனா ஒரு வருஷம் வந்துச்சு, நான் ஏன் இங்க அழுது அழுது எனக்கு என்ன பிரயோஜனம்? என் கணவர் எவ்வளவா என்னை நேசிக்கிறாரு, எவ்வளவா எனக்கு அதிகமான பங்குகளை கொடுக்கிறாரு, அப்படி இருந்தும் என்னால முடியல, எனக்கு நிறைவாகல. அப்ப நான் எங்க போகணும் அப்படிங்கிறத அவள் புரிந்து கொண்டா. நேர தேவாலயத்துக்கு போனா, தேவாலயத்துல போய் அங்கு மனம் எல்லாவற்றையும் அழுது புலம்பினார். கர்த்தரிடத்துல, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறேன், அவமானத்தில் இருக்கிறேன், நிந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னை வருடம் என் நாச்சியார் மனமடிவாக்கி கொண்டு இருக்கிற ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு வழிவாசலை திறந்து கொடுங்க. அவளுக்கு கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். ஒரு ஆண் பிள்ளை எனக்கு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கே தருகிறேன். கேட்டது கர்த்தரிடத்துல போய் தேவாலயத்தில் கேட்டது நிமித்தமாக
அவள் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டாள், ஜெபித்தாள், பொருத்தனையோடு பிள்ளை ஒரு சாமுவேலை பெற்றெடுத்தாள். அப்படி என்றால் கேட்கக்கூடியது நமக்கு ஒரு காரியம் இல்லை, என்கிட்ட ஒரு காரியம் இல்லை அப்படின்னா இயேசுவின் இடத்துல முதலாவது கேட்க வேண்டும். கேட்கும் பொழுது அவர் நமக்கு தகுந்த ஆலோசனையை கொடுத்து அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவது என்ன அப்படின்னா, இங்கு 2வது வசனத்துல யாக்கோபு சொல்றான், அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா? யாக்கோபின் இடத்துல சண்டை போடுறேன், எனக்கு குழந்தை தரும், இல்லைன்னா நான் செத்து போறேன். அப்ப நான் செத்து போறேன்னு சொன்ன உடனேயும் யாக்கோபுக்கு கோபம் வந்துருச்சு. அப்ப தேவன் கர்த்தர் உன் கற்பத்தை அடைச்சிருக்கிறாரு, நானா உன் கற்ப இதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் தெளிவான பதிலை கொடுக்கிறான். ஏதோ ஒரு திட்டத்தோடு, ஏதோ ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உன்னுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார், அது எனக்கு தெரியாது, என்னால முடியாது என்று அவன் சொன்னதுக்கு அப்புறமும் அவள் செய்த காரியத்தை பாருங்கள். தேவனிடத்துல போய் கேட்கல, அவன் நேர என்ன செய்றா அப்படின்னா, அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாலாயிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரியை, அவனுக்கு வேலைக்காரி மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றாள். இன்னும் நம்முடைய சுயத்திலேயே நம்முடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் இருந்தது என்றால் நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. சொன்னதுக்கு அப்புறமாவும் தேவன் தான் உன்னை அடைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு அப்புறமாகவும் கர்த்தரிடத்துல போய் கேட்காம, தேவனிடத்துல போய் கேட்காம, அவர்கிட்ட விண்ணப்பம் செய்யாம அடுத்து ஒரு பிளான் சுயத்திலே மாமிசத்திலே செய்து கொண்டு இருக்கிறார். இதே போலதான் இன்னும் எத்தனையோ முறை உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருந்தும் மீண்டும் மீண்டுமாக உங்களுடைய சுய பலத்தினால நம்ம அங்க போய் கேட்டுடலாமா, இங்க போய் கேட்டலாம், அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்று. அது வேண்டாம், இயேசுவை நோக்கி பாருங்கள். அதைத்தான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்க பொறாமை யாருக்கிட்டையும் பார்க்க வேண்டாம். அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு சுகம் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு பின்னாடி வந்து ரட்சிக்கப்பட்டு அவங்க நல்ல ஆவிக்குரிய ரீதியில முன்னேறி போயிறாங்க, நல்ல ஊழியத்தை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பொறாமை உங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வைத்திருப்பார், அது என்ன என்று சொல்லி இயேசுவின் இடத்துல நீங்க கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். 22வது வசனம் சொல்கிறது, தேவன் ராகேலை நினைத்தருளினால் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். இப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார். நினைத்தருளி அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவருக்கு தேவன் செவி கொடுத்து அவளை கற்பந்தரிக்கும்படி செய்தார். இதே போல உங்களுக்கு என்ன காரியம் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில எது தேவையோ இது இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இயேசுவின் இடத்துல கேளுங்க. இயேசு உங்களுடைய எல்லா இல்லாமைகளையும் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது இல்லை என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கின்றீர்கள், அதை இல்லாதவை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் உங்களுக்கு அதை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கின்றார். இரண்டாவது ஒரு காரியம் என்ன, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் பார்த்தா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 16வது வசனத்துல, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இங்கு ஆகாரை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆகார் ஆபிரகாமுடைய மனைவியினுடைய வேலைக்காரியாக வந்தவள். அவளை சேரும்படி சொல்லி அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்து உடனேயும் சாராள் சொல்றாங்க, விரட்டி விடுங்க. அப்படி விரட்டி விட்டு போகும் பொழுது அங்கு சாப்பாடு தீர்ந்து போச்சு, தண்ணீர் தீர்ந்து போச்சு. ஒன்றும் இல்லாம பிள்ளை தண்ணி தாகத்தால நான் வறண்டு போய் கிடக்கிறது. அந்த சூழ்நிலையில தான் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அப்போ இருக்கிறதை இழக்கக்கூடிய
ஒரு சூழ்நிலையில அழுது கொண்டு இருக்கிறீர்கள். வேலை இருக்கு, கொரோனாவால எல்லாத்தையும் மூடிட்டு போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் நமக்கு வேலை இருக்கும், அடுத்து நமக்கு வேலை இருக்காது, வேலை போயிருமோ ஒரு பயம் இருந்து கொண்டு இருக்கு. தொழில் ஆரம்பிச்சோம், தொழில் சரியா போகல, நஷ்டம் அடைஞ்சிருமோ, இழந்து போய் விடுவோமோ, கடனாகி விடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். இருக்கிறதை இழக்க கூடிய ஒரு சூழலில நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழலில இருக்கிறவர்களை பார்த்துத்தான் கர்த்தர் சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய். நீங்க நினைக்கிறீங்க, இதை நான் இழந்து போவேன், என் பிள்ளையை இழந்து போவேன், என் வேலையை இழந்து போவேன், என்னுடைய தொழிலை இழந்து போவேன் என்று நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ இனி அழுது கொண்டிராய். உங்களுக்கு என்ன வேலை வேணும், என்ன தொழில் செய்ய விரும்புகிறீர்களோ இன்று இயேசுவினிடத்துல நீங்க கேட்க போறீங்க. சரி, இந்த சகோதரியினுடைய அழுகைக்கு என்ன காரணம், அதையும் லேசா பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சாராளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததுனால இவ என்ன செஞ்சா, தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாம் சேரும்படியாக கொடுத்தா. அவள் மூலமாக கற்பந்தரித்து பிள்ளை உண்டாகட்டும்னு சொல்லி. ஆனா அது கிடந்த உடனேயும் என்ன சொல்றா, ஆதியாகமம் 16வது அதிகாரம் 4வது வசனம், அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். எப்படி ஒரு வேலைக்காரியா வந்தா, வேலைக்காரியா வந்தவளை அவளுடைய நாச்சி எஜமாட்டி என்ன செய்றா அப்படின்னா, தன்னுடைய கணவரோட சேர்ந்து வைத்து அவள் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவள் கொடுக்கப்பட்டாள். ஆனா அவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டான உடனேயும் தன்னுடைய எஜமானியையே அற்பமாக எண்ணுறா, கேவலமாக, உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி. இதே போல நிறைய, ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலத்துல யாரையெல்லாம் அற்பமா எண்ணி இருக்கிறீங்க, நீங்க தொழில் செய்யல யாரெல்லாம் அற்பமா நினைச்சிருக்கிறீங்க, இவெல்லாம் தொழில் பார்த்து என்ன செய்ய முடியும், இவெல்லாம் இந்த வேலையில நிலைச்சு நிற்க முடியுமா, எத்தனை பேரை அற்பமாக எண்ணி இருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி இருக்கிறோம். எவ்வளவு நம்பிக்கையா தன்னுடைய வேலைக்காரியை எஜமான் ஸ்தானத்துல அவள் தன்னுடைய கணவருக்கு கொடுத்தாள். எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகமாக அவள் செய்து கொண்டு இருக்கிறாள். எவ்வளவு ஆணவம் அவளுக்கு வந்திருக்கு. நம்முடைய ஆசீர்வாதம் கிடைச்ச உடனேயும் ஒரு பெருமை எனக்குத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மற்றவர்களை அற்பமாக நினைக்கிற காரியம் நம்மிடத்துல இருக்குன்னா அதை எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி இன்று கர்த்தர் விரும்புகின்றார். 2வது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் அதுல 9வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சார்கால் கண்டு, தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்க்கணும் தெரியல, ஞானம் இல்லை, ஞானமாக வளர்க்கல, ஒழுக்கத்தோடு வளர்க்கல. அவனும் என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னுடைய சகோதரனை சாராளுக்கு பிறந்த பிள்ளையை பார்த்து பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறான். மற்றவர்களை இப்படி எத்தனை முறைய பரியாசமாக நம்ம பேசி இருக்கிறோம், நக்கலாக பேசி இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிற காரியம் அல்ல. இப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் இயேசுவினிடத்திலிருந்து ஒரு நன்மையை நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. இன்று இந்த காரியம் நம்மிடத்தில் இருக்குன்னா அதை எடுத்து போட வேண்டும். நம்முடைய பிள்ளையை ஞானமுடன் வளர்க்க வேண்டும். நம்முடைய வேலையை ஞானத்தோடு நம்ம செய்ய வேண்டும். நம்முடைய தொழில் செய்ய ஞானம் இருக்க வேண்டும். ஒருவேளை ஞானத்துல குறைவுள்ளவர்களா இருந்தோம்னா இயேசுவை நோக்கி சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்துல கேட்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்கிறது.
எனவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அடுத்து இங்க ஆபிரகாமும் சாராளும் இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுகிறார்கள். ஆனால் இதற்கு முன்பாக அவள் ஒரு முறை ஓடி போகிறாள். ஓடி போகும் பொழுது 16வது அதிகாரம், ஆதியாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. தேவதூதன் அவனுக்கு முதலாவது ஓடி போகும் பொழுது, கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஓடி போகிறாள். ஓடி போகும் பொழுது தேவதூதன் அவளுக்கு எதிர்பட்டு அவளை சொல்கின்றார், நீ போ, திரும்பி உன் நாச்சியார் அண்டைக்கு போயிரு. கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ அங்கே போயிரு, கொஞ்ச நாள் இரு. ஆனா திருப்பி போகும் பொழுது அவள் கர்த்தரை நோக்கி பார்க்கல. நான் போகிறேன் ஆண்டவரே, என்னை போக சொல்றாங்களே, நான் எங்க போகணும், என்ன செய்யணும், கர்த்தரிடத்துல கேட்கல. ஒருவேளை நீங்களும் இப்படி வேலையை விட்டு திருப்பி அனுப்பப்பட்டு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் இருந்திருக்கலாம். இன்று கர்த்தரை நோக்கி பாருங்க. இயேசுவே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இயேசுவினிடத்துல கேட்டீங்கன்னா நிச்சயமாக விடுதலை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது இல்லாதவைகளுக்காக அழுது கொண்டிருக்கிற காரியத்தை பார்த்தோம். இரண்டாவது இருந்ததை இழக்கும் சூழ்நிலையில இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்து ஒரு காரியத்தை பார்த்து ஜபிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 8வது அதிகாரத்துல 52வது வசனத்துல, எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றாள். இங்கு ஒரு ஜெப ஆலய தலைவனாகிய எபிரு என்பவர் தன்னுடைய பிள்ளை 12 வயது மகள் மரிக்கும் சூழலில் இருக்கிறார், மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி இயேசுவின் இடத்துல வந்து கேட்க வருகின்றான். அப்பொழுது எடைற்று ஒரு 12 வருடமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அற்புதம் செய்கிறது நிமித்தமாக கொஞ்சம் காலதாமதம் ஆகிறது. அதற்குள்ளாக வந்து அவங்க வீட்டு வேலைக்காரங்க வந்து சொல்றாங்க, உன் குமாரத்தி மரித்து போய்விட்டாள், அவள் இறந்து போயிட்டா, நீ போதகர் வருத்தப்பட வேண்டாம், போதகர் உன் வீட்டுக்கு வர வேண்டாம், நீ மாத்திரம் வா, இறுதி சடங்கை செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனேயும் அங்கு இயேசு தொடர்ச்சியாக அவனுடைய வீட்டுக்கு வரும் பொழுதுதான் வந்து சொல்றாரு, யாரும் அழ வேண்டாம், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்று சொல்லி அவளை உயிரோடு கர்த்தர் எழுப்பினதை பார்க்க முடிகிறது. இவள் மரித்து போன ஒரு சூழலை, முதலாவது இல்லாததினால அழுகிற அழுகையை பார்த்தோம். இரண்டாவது இருந்ததை இழக்கும் சூழ்நிலையில அழுகிற அழுகையை பார்த்தோம். இங்கு இழந்து போன சூழலை, குமாரத்தி மரித்து போய்விட்டாள், உயிர் போயிடுச்சு, ஜீவன் அவளை விட்டு பிரிந்து போயிற்று, சடலமாக கிடக்கின்றாள். வந்து அவங்க சொல்றாங்க, ஆனால் அந்த மரித்து போன சூழ்நிலையிலையும் அவளை உயிரோடு அதே குழந்தையாக அவன் பெற்றுக்கொண்டான். எப்படி பெற்றுக்கொண்டான் தெரியுமா? அவன் 8வது அதிகாரம் 41வது வசனத்துல, அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எபிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு அவரை வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான் அப்படின்னு சொல்லி முதலாவது இயேசுவினுடைய பாதத்தில் விழுறான். ஆண்டவரே, என் மக மரண அவஸ்தைப்படுறா, நான் ஒரு ஜெப ஆலய தலைவனா தான் இருக்கிறேன், அவள் மீண்டும் அந்த மரண அவஸ்தையிலிருந்து விடுதலை கொடுக்கணும், அந்த வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கணும்னா உங்க ஒருவரால தான் ஆண்டவரே முடியும், நீர் தான் வரணும், வேற யாராலே முடியாது, டாக்டர்களால முடியாது, எல்லாரும் முடியாதுன்னு கைவிட்டு விட்டார்கள். ஆனா எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு, இயேசுவின் இடத்துல வந்தா சுகம் கிடைக்கும்னு சொல்லி இயேசுவினுடைய பாதத்தில் விழுகிறான். தாழ்மைப்பட வேண்டும், கர்த்தருடைய பாதத்தில் விழணும், இயேசுவினுடைய பாதத்தில் விழுங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சமாதான குலைச்சல் இருந்தாலும், எப்படிப்பட்ட கேஸாக இருந்தாலும் சரி, இயேசுவினுடைய பாதத்தில் இயேசுவே அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள்.
அவங்க சமூகத்துல ஒரு ஜெப ஆலய தலைவன் இயேசுவினுடைய பாதத்துல விழுந்து கிடப்பதை இங்க பார்க்க முடிகிறது. ரெண்டாவது அவன் என்ன செய்யறான்? 42வது வசனத்துல தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். இயேசுவினிடத்துல கேட்குங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இனி அழுது கொண்டிராய், அவர் உன் கூப்பிடுதலை கேட்டு மனதுருகி இறங்கி உடனே மறு உத்தரவு கொடுப்பார். நீங்க வேண்டிக் கொள்ளணும், இயேசுவை நோக்கி கேட்கணும். இயேசுவே எனக்கு இந்த வியாதி போகட்டும், இயேசுவே எனக்கு இந்த பாவ பழக்க வழக்கங்கள் போகட்டும், இயேசுவே எனக்கு குடும்பத்தில் சமாதானம் வரட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி இயேசுவினிடத்துல நீங்க எதை கேட்கின்றீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்து என்ன? 50வது வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து சொல்றாங்க எல்லாரும், வீட்டு வேலைக்காரங்க, உன் குமாரத்தி மரித்து போய் விட்டாள். ஆனா இயேசு சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். சூழ்நிலையில் அவனுடைய வேலைக்காரங்க எத்தனை வருஷமா அவனோடு கூட இருக்கிறாங்களோ தெரியாது. அத்தனை வருஷமா கூட இருக்கிற வேலைக்காரங்க சொல்றாங்க, உன் மக மரித்து போய்விட்டாள், இனி ஒன்று செய்ய முடியாது, வா அடக்கம் பண்ண வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அந்த சூழ்நிலையை பார்க்கல, அவங்க சத்தத்தை கேட்கல, அவங்க வார்த்தை ஒண்ணு அவனுடைய செவிக்குள்ளாக ஏறி இருதயத்திற்குள்ளாக போகல. அவன் ஒரே ஒரு வார்த்தையை விசுவாசித்தான். இயேசுவினுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? இயேசுவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். இயேசுவினுடைய இந்த வார்த்தையை விசுவாசிச்சான். இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி அவன் மரித்து போனாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை மாத்திரம் பார்ப்பேன், அவர் என்ன சொல்றாரோ அதன் நான் நடக்கும்னு சொல்லி விசுவாசத்தோடு சென்றான். மரித்த அவளுடைய மகளை உயிரோடு பெற்றுக்கொண்டான். இதே போல நீங்கள் எதையெல்லாம் இழந்து இருக்கிறீர்களோ, இழந்த அத்தனையும் தாவீது எல்லாவற்றையும் கொள்ளை கொண்டு போயிட்டாங்க. ஒண்ணு இல்ல, மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாம் கொள்ளை கொண்டு போயிட்டாங்க. எதுவுமே இல்ல. இல்லாத சூழ்நிலையில வந்து நிற்கும் பொழுது எல்லாம் இவனை கல்ல கொண்டு எரிய போறாங்க. உன்னாலதான் இவ்வளவு பெரிய காரியம் வந்துருச்சு, உன்னாலதான் நாங்க எல்லாவற்றையும் இழந்து போனோம் அப்படின்னு சொல்லி அவனை கல்லெறிய துணிந்த பொழுது கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டு இயேசு கர்த்தரிடத்துல கேட்டான், கர்த்தரே நான் என்ன செய்யணும்? அந்த தண்டை பின்தொடருமா வேண்டாமா? ஒற்ற ஒரு ஆளாக இருந்து, வேற யாரும் இல்ல, எல்லாம் அவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்காங்க. ஆனா இவன் மாத்திரம் நான் அந்த தண்டை பின்தொடருமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். கர்த்தர் சொன்னாரு, போ, எல்லாத்தையும் திருப்பி கொள்வாய். உடனேயும் அவன் புறப்பட்டான். அவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் கல்லெறி எடுத்தாங்களோ அவன் பின்னாடி எல்லாரும் போனாங்க. இழந்து போன அத்தனையும் திருப்பி கொண்டான். ஒன்றும் குறைபடவில்லை. நீங்கள் எதையெல்லாம் இழந்து போய் இருக்கின்றீர்களோ, வியாதியின் மூலமாக எவ்வளவு பணத்தை இழந்திருக்கின்றீர்களோ, தொழில் நஷ்டத்தின் மூலமாக எவ்வளவு பணத்தை இழந்திருக்கின்றீர்களோ, அல்லது என்னெல்லாம் இழந்து போய் இருக்கின்றீர்களோ அத்தனையும் திருப்பி கொடுப்பார். இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரே ஒரு குழந்தை இருந்துச்சு, நீண்ட நாளுக்கு பிறகு குழந்தை, அந்த குழந்தையும் மரித்து போயிருச்சு நோயால. இனி நான் என்ன செய்ய முடியும்? அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள். இன்று கர்த்தர் உங்களிடத்துல சொல்றாரு, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். இழந்து போன அதே குழந்தை மீண்டும் நீங்க கர்ப்பவதியாகி ஒரு குழந்தை அணைத்து கொண்டு இருப்பீர்கள். நிச்சயமாக இழந்து போன அத்தனையும் இயேசு உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி, எப்படி அந்த ஜெப ஆலய தலைவனாகிய எபிரு கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தானோ அதே போல இயேசுவே நீங்க தான்ப்பா, அவருடைய பாதத்தில் விழுங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. உங்க சூழ்நிலை முடியாத சூழ்நிலையா இருக்கலாம், ஒன்றுமே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். இனி என்னால படுக்கையிலிருந்து எழும்ப முடியாது நினைத்து கொண்டு இருக்கலாம். ஐசியூ யூனிட்ல இருந்து நான் வெளியவே வர முடியாது நினைத்து கொண்டு இருக்கலாம். அல்லது உங்க பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களோ ஐசியூல இருக்கிறாங்க, அவங்க எழும்பி வர முடியாது நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். இயேசு உயிரோடு எழுப்புவார். இயேசு அவர்களை எழுப்பி கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக நிறுத்துவார். நீ இனி அழுது கொண்டீராய் என்ற வார்த்தையின்படி
நிச்சயமாக உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். நான் இந்த பாடலை பாடும் பொழுது நீங்கள் எல்லாம் அப்படியே ஜெபித்து கொண்டே இருங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, வேலைக்காரன் சொஸ்தமானா. அதே போல இயேசு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது ஐசி யூனிட்ல இருக்கிற உங்களுடைய கணவர் வெளியில எழும்பி வருவார். அவர் சுகம் பெறுவார். கோமா ஸ்டேஜில் 3 வருடம் 4 வருடமாக இருக்கிற அந்த சகோதரி வெளியில வருவாங்க இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது எல்லாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவருடைய பாதத்தில் விழுந்து, இயேசுவே நீங்க தான் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். நீங்க அழுது கேட்கும் பொழுதுதான் இயேசு உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். அதைத்தான் முதல்ல கர்த்தர் சொன்னாரு, நீங்க கேட்கையில தான் அதை கொடுப்பார். நீங்க கேட்கும் பொழுது, நீங்க அப்பதான் நீங்க அழும் பொழுது உங்களுடைய அழுகையை மாற்றி உங்க எவ்வளவு தூரம் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ அதை கேட்டு அவர் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவரை நோக்கி கூப்பிடணும். இயேசுவே எனக்கு இந்த விடுதலை தாங்க, எனக்கு இந்த சுகம் தாங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுதுதான் அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உங்களுக்கு மறு உத்தரவு. உடனேயும் இன்னைக்கு ஸ்பாட்ல உடனே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். வாயை திறந்து நீங்க கேட்கணும். கண்ணை மூடி இருதயத்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. அவருடைய சரீரத்தில் வழிகிற ரத்தம், அவருடைய கைகளில் வழிகிற ரத்தம், அவருடைய நெற்றிகளில் வழிகிற ரத்தம், அவருடைய காலில் வழிகிற ரத்தம் உங்க மேல படும். அதை மாத்திரம் நினைங்க, இயேசுவே ஒரு சொட்டு ரத்தம் என் மேல விழட்டும் ஆண்டவரே, என்னை முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்திருங்க. ஒருவேளை உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம் அல்லது இங்கு சொன்னது போல அந்த பொறாமை, எரிச்சல், கோபம், வைராக்கியம் இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ளாக இருந்துச்சுன்னா ஒரு விஷயம் என்னை மன்னிங்க ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே, எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல கெஞ்சி கேட்கிறீங்களா? எல்லாம் வாய்களை திறந்து கண்களை மூடி இயேசுவை நோக்கி, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்க. விடுதலையின் நாயகனாக அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய நோய்களை எல்லாம் சுமந்தவர், உங்களுடைய சாபங்களை எல்லாம் அவர் சுமந்தவர். சிலுவையில தொங்கி உங்கள் கண்களுக்கு முன்பாக காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த இயேசு விடுதலை கொடுக்கும்படியாக நானே உன் பரியாரியை கர்த்தர் என்று சொன்னவர் உங்கள் மத்தியில் இறங்கி நின்று கொண்டு இருக்கிறார். எல்லாம் வாய்களை திறந்து அப்படியே கேளுங்க. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும். எல்லாம் நீங்க ஜெபிங்க. எல்லாம் வாய்களை திறந்து இயேசுவே எனக்கு சுகம் தாரும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும். நீங்க எதை கேட்கிறீங்களோ கேட்ட உடனே விடுதலை, கேட்ட உடனே சுகம், கேட்ட உடனே அற்புதம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு சுகம், இப்பொழுதே ஒரு சுகம். எஸ் எஸ் மை லார்ட், ஆண்டவரே சுகத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா. நீர் சொல்லி இருக்கிறீரே, கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். உடனே மறு உத்தரவு அருளும்படியான இயேசுவே நீர் இவங்க கூப்பிடுறாங்கப்பா, இப்ப கூப்பிடுறவங்க சத்தத்தை கேளுங்க. அழுது கொண்டு இருக்கிறவங்களுடைய கண்ணீரை பாருங்க ஆண்டவரே. அழுது புலம்பி உங்களை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாரே. நீர் ஆண்டவரே குஷ்டரோகியை சுகமாக்கின தேவன், இப்பொழுது ஆண்டவரே சுகமாக்குவீராக. உணர்வில்லாம இருக்கக்கூடிய அந்த கை கால் மதமதப்பு இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது மாறுவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நம் எல்லா குஷ்டரோகம் போல ஆண்டவரே கை கால் மதமதப்பாக இருந்து கொண்டு இருக்கிற காரியம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. சுகர் பிரச்சனையினால கைகால் மதமதப்பு, ஒன்று உணர்ச்சியற்ற தன்மை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது மாறும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு சுகம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். Hallelujah. Yes, yes, my Lord. Yes, my Lord. கடலில் நடந்த தேவன், கடும் புயல், குடும்பத்துல நிறைய குழப்பங்கள், கூச்சல், ஆண்டவரே எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சமாதானத்தை குலைத்துக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் மாறுவதாக, சமாதானம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பிரிவினை மாறி போகட்டும். ஒரு மனிதன் ஆவியை ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. இன்னும் இழந்து போயிருக்கிற ஒவ்வொன்றையும் எழுப்புவீராக. மரித்து போன உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே உயிர் பெறுவதாக. திரும்ப கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது.
ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மூட்டு வலியால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. தேவ மகிமை காண்பாயே, விசுவாசத்தோடு இயேசுவே எனக்கு விடுதலை, இயேசுவே எனக்கு விடுதலை சொன்ன உடனேயும் நீங்க கேட்ட உடனே விடுதலை. கேட்டவுடன் யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, இயேசுவே எனக்கு இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை வேணும், குடி பழக்கத்திலிருந்து விடுதலை வேணும், இந்த புகையிலை பழக்கத்திலிருந்து விடுதலை வேணும், மூக்குப்பொடியிலிருந்து விடுதலை வேணும், கேட்டவுடன் இந்த விபச்சார பழக்கத்திலிருந்து விடுதலை வேணும், சோசியல் மீடியா பழக்கத்திலிருந்து விடுதலை வேணும் இயேசுவின் நாமத்தினாலே. கேட்டீங்கன்னா உடனே விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. ஒன்றுமில்லையே விடுதலை கொடுங்கப்பா. எல்லா பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். போதை பழக்க வழக்கத்துல, கஞ்சா பழக்க வழக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிற பெற்றோர்களை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவே நீங்க கேளுங்க பெற்றோர்களை நீங்க கேளுங்க. உங்க பிள்ளைகள் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்களே, கணவர் குடித்துக் கொண்டு இருக்கிறாங்களே, அழுது கொண்டு இருக்கிறீங்கல்ல, இயேசுவினிடத்துல கேளுங்க, இப்ப கேளுங்க. கேட்டவுடனே மறு உத்தரவு, கேட்டவுடன் மறு உத்தரவு இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது குடி பழக்கங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே. சோசியல் மீடியாக்கு அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. ஒரு அற்புதம் செய்வீராக, ஒரு விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு அற்புதம் செய்வீராக. கூப்பிடுறாங்களே ஆண்டவரே, உண்மை நோக்கி கூப்பிடுறாங்களே, கண்ணீரோடு கூப்பிடுறாங்களே, பிள்ளைகளுக்காக அழுகிறாங்களே ஆண்டவரே. என் பிள்ளை இப்படி பாழாய் போய் கொண்டு இருக்கிறானே, போதை பழக்கத்துக்கு அடிமையாய் போய் கொண்டு இருக்கிறானே, அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிற அந்த பெற்றோர்களுக்காக ஆண்டவரே மனம் இறங்குவீராக, அவருடைய கண்ணீரை துடைப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, இன்னும் போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகள் எங்கு இருந்தாலும் இயேசுவினுடைய வல்லமை இப்பொழுதே அவர்களுக்குள்ளாக இறங்குவதாக ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா, ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக குடித்து ஆண்டவரே குடலெல்லாம் வெந்து போய் இருக்கிற பிள்ளைகள், நுரையில் வெந்து போய் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு சுகம் பெறுவார்களாக. உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும், உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும். எல்லா அடிமைத்தனத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறட்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, குடும்பத்தை கண்ணீரில் தத்தளிக்க விட்டு கொண்டிருக்கிற எல்லா ஆண்டவரே பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாக ஜெபிக்கிறேன். வெளியேறட்டும் ஆண்டவரே. வலிப்பு நோயினால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வலிப்பு நோய் மாறுவதாக இப்பொழுதே ஜஸ்ட் நவ ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். எல்லா வலிப்பு நோய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நரம்பு தளர்ச்சியால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நரம்பு தளர்ச்சி எல்லாம் மாறுவதாக, எல்லா தளர்ச்சி அடைந்த நரம்புகள் பலன் உண்டாவதாக இயேசுவினுடைய ரத்தம் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை எஸ் மை லார்ட். ஜெபிங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். குணமாக்குகிற வல்லமை உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டு இருக்கிறது. குணமாக்குகிற வல்லமை உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டு இருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கர்ப்பப்பை பிரச்சனை இப்பொழுது மாறிக்கொண்டு இருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய கரம் இப்பொழுது வைக்கப்படுகிறது, உன்னுடைய வயிற்றில் வைக்கப்படுகிறது. கர்ப்பத்தில் இருக்கிற கட்டி இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக, மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே.
இப்பொழுது ஒரு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம், இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். 2 மூட்டு வேதனையால பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். 2 மூட்டு வேலையால நடக்க முடியாம ஆண்டவரே தத்தளித்து கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. எல்லா மூட்டு வேதனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு சுகம் உண்டாகட்டும் அப்பா, ஒரு சுகம் உண்டாகட்டும். கேன்சர்னால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே, கேன்சர் கட்டியினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களே, பாதிக்கப்பட்ட ஆண்டவரே அழுது கொண்டு இருக்கிறாங்க, நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, நான் மரித்து போய் விடுவேனோ, என்னுடைய ஆயுசு முடிந்து போய் விடுமோ என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறாங்களே. இயேசுவே, நீர் மனம் இறங்குவீராக. நீ இனி அழுது கொண்டிராய்ன்னு சொன்னீரே ஆண்டவரே. அவங்க கூப்பிடுறாங்க, உம்மை நோக்கி கூப்பிடுறாங்களே. இயேசுவே, மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா, அற்புதம் நடக்கட்டும். எல்லா கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. இன்னும் ஆண்டவரே, பரலோக அக்கினி இறங்கி எல்லா கிருமிகளை அழிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எரிந்து போவதாக, எரிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, ஒரு சுகம் உண்டாகட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே. நிறைய பேர் ஆண்டவரே கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. முதல் ஸ்டேஜ்னு சொல்றாங்க, 2வது ஸ்டேஜ்னு சொல்றாங்க, 3வது ஸ்டேஜ்னு சொல்றாங்க, 4வது ஸ்டேஜ்னு சொல்றாங்க. எத்தனாவது ஸ்டேஜ் இருந்தாலும் என் இயேசுவால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம், இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும் அப்பா. இன்னும் டெங்கு காய்ச்சலால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சிறு பிள்ளைகள் முதல் அப்பா பெரிய ஆட்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் டெங்கு காய்ச்சலால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிளேட்லெட்ஸ் எல்லாம் அதிகமாக மாறுவதாக, எல்லாம் கூடுவதாக, ரத்த அணுக்கள் கூடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்குகிற வல்லமை இறங்கி எல்லாரையும் குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. இன்னும் மூளையில கட்டி, தலையில கட்டி, இன்னும் ஆண்டவரே கொழுப்பு கட்டிகள் என்று சொல்லி, தைராய்டு கட்டிகள் சொல்லி நிறைய கட்டிகளோடு பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சுகம் உண்டாவதாக. எல்லா கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சுகம், இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம், சுகம் உண்டாகட்டும் அப்பா, சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜோசுவா தங்கம் என்கிற சிறுவன் 2 கிட்னி பாதிக்கப்பட்டு இருக்கு. அந்த மகனுக்காக ஜெபிக்கிறோம். ஜோசுவா தங்கம், தகப்பனே, இந்த ஜோசுவா தங்கங்கிற சிறுவனுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. சிறு வயதிலேயே 2 கிட்னியும் ஆண்டவரே செயலிழந்து போயிருக்கிற சூழ்நிலை அப்பா, பழுதுபட்டு இருக்கிற சூழலில ஆண்டவரே ஜெபிக்கணும்னு ஜெப குறிப்பை கொடுத்திருக்கிறாங்கப்பா. இயேசுவே, அந்த மகனுக்காக உங்க பாதத்தில் வருகிறோம். இயேசுவே, எந்த குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் தயவாய் மன்னிப்பீராக ஆண்டவரே. எந்த சாபங்கள் இருந்தாலும் இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த மகனுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா, ஒரு சுகம் உண்டாகட்டும். பழுதாய் போன உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே புதிதாய் மாறுவதாக. எல்லாம் புதிதாயினு சொன்னது போல ஆண்டவரே எல்லாவற்றையும் புதுப்பித்தருளும் அப்பா. புதிய கிட்னியை வைப்பீராக, செயல்படுவதாக. அந்த சிறுவன் உமக்கென்று சாட்சியாய் வாழ்வதற்கு யோசுவா தங்கத்தை எழுப்புவீராக, இயேசுவின் நாமத்தினாலே எழுப்புவீராக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு சகோதரிக்கு ஜெப குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஜெபித்தது நிமித்தமா, பெயர் சொல்ல விரும்பல, ஜெபித்தது நிமித்தமா காய்ச்சல் சுகமாயிருக்கு, ஸ்தோத்திரம் சொல்லி சொன்னாங்க. அடுத்து அவங்க வீடு கட்டி பாதியில நிக்கி அவங்க மகனுக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி ஜெப குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. தகப்பனே, அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் ஆண்டவரே அந்த காய்ச்சலை சுகப்படுத்தி இருக்கிறீர், வாந்தியை சுகப்படுத்தி இருக்கிறீர்,
இன்னும் நிறைய உடல் வேதனைகளை மாற்றி இருக்கின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, அவங்க வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறாங்க, வீடு கட்டி முடிக்காதபடிக்கு தடைகள் இருந்து கொண்டு இருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகள் மாறட்டும் அப்பா. ஒரு ஆண்டவரே, அந்த வீட்டை கட்டி முடிக்க என் தேவன் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நான் உங்க பையனுக்கு வேலை வேணும்னு கேட்டிருக்காங்க. இயேசுவின் நாமத்தினாலே அந்த மகனுக்கு ஒரு வேலை கிடைக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நீங்க கேட்டு உடனே மறு உத்தரவு அருளி செய்வேன்னு சொன்னீர். ஆண்டவரே, மறு உத்தரவு கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. நல்லதொரு வேலை கிடைக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நம்முடைய நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நிறைய இன்னும் எந்தெந்த வியாதியோடு இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால எல்லா வியாதிகள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லா கடன் பிரச்சனை மாறட்டும். தொழில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இன்னும் அப்பா, அவங்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கற்பத்தின் கனிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். அடுத்து தமிழ் செல்விங்கிற ஒரு சகோதரி பாண்டியாபுரத்திலிருந்து ஜெப குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. வயிறு வலி இருக்கு, சுகமாகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த தமிழ் செல்விங்கிற சகோதரிக்காக இயேசுவே உங்க பாதத்துல வருகிறோம் அப்பா. உம்மை நம்பி ஆண்டவரே ஜெப குறிப்பை அனுப்பி இருக்கிறாங்க. என் இயேசு சுகம் தருவார், இயேசுவால தான் விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிற அந்த தமிழ் செல்வி சகோதரியை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அந்த வயிற்று பகுதியில எந்த விதமான குறைபாடுகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது மாறி போகும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அந்த வேதனை மாறி போகும்படியாக ஜெபிக்கிறேன். நீ வேதனை நீங்கி சுகம் இருப்பாய் என்று சொன்னது போல அந்த வேதனையை மாற்றி போடுவீராக. சுகம் கொடுத்தீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் உம்மை மகிமைப்படுத்துவதற்கு சாட்சி பகிர்வதற்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை நீ நடத்தி கொடுத்தீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை இருந்தது, அநேகரை சுகப்படுத்தி இருக்கிறீர், விடுதலை கொடுத்திருக்கின்றேன் ஆண்டவரே. இன்னும் அவர்கள் உம்மை பற்றி கொண்டு உம்மை பற்றி அறிகிற அறிவில் வளர்வதற்கு என் தேவனீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அநேகருக்கு கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார். உங்களுக்கு அற்புதத்தை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் இன்னும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்க கொடுக்கிற ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் வைத்து எல்லா புதன்கிழமையிலும் உபவாசத்தோடு இருந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் உபவாசத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. தென்காசி மாவட்டம் கீழமாதாபுரம் ஜெபமலையில் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் பங்கு பெறும் 2 நாட்கள் சிறப்பு ஜெபங்கள்.
நவம்பர் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை சந்தியா ஜெபம் நடைபெறும். நவம்பர் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் 3 மணி வரை திறப்பின் வாசல் உபவாச ஜெபம் நடைபெறும். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதங்களுக்காக சிறப்பு ஜெபம் செய்வார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபங்களில் பங்கு பெற்று ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களையும் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அற்புதங்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள். தொடர்புக்கு 0434240245 மற்றும் 8300131000.